தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 11 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பிரவீனா, லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகத்தில் தொடர்ச்சியாக இன்றிலிருந்து 9ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், கடலூர், விழுப்புரம், அதே போல புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் 7ஆம் தேதி கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 11ஆம் தேதி வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு கடலோர பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடலோர பகுதிகள், அரபிக் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.